அண்ணே அஜய், நீங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அழாத அஜய். அழாத. சத்தியமா சொல்றேன், நீங்க 2 பேரும் வந்தாதான் அஞ்சலி கழுத்துல தாலி கட்டணும்னு முடிவோட இருந்தேன். அவளை கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டு வாசல்ல நிக்க வச்சு அவளுக்கு தாலி கட்டிருப்பேனே தவிர நீங்க இல்லாம இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. அஞ்சலி என்ன தப்பா கூட நினைச்சிருப்பா. உங்களுக்காக அவளை காயப்படுத்துறதா நினைச்சிருப்பா. ஆனா நான் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்க 2 பேருக்கு நல்லாவே புரியும். டேய், அழாதடா. அதான் நாங்க வந்துட்டோம்ல. அண்ணா, அப்பா அம்மா யாரும் வரலையா? இல்லடா, நாங்க மட்டும்தான் வந்தோம். சரிண்ணே, நீங்க 2 பேரும் வந்ததே போதும். வாங்க. சரி வாங்கண்ணே, வாங்க. நீ வாங்க வாங்க. பாருங்க, என் குடும்பத்துல இருந்து யாருமே வரமாட்டாங்கன்னு சொன்னீங்க. என் அண்ணன் அண்ணியும் வந்திருக்காங்க. என் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே இவங்க 2 பேர் தான். போதுமா? ஐயரே, முகூர்த்தத்துக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? 15 நிமிஷம் இருக்குப்பா. என் அண்ணனுக்கு அன்னைக்கு பாத பூஜை பண்ணணும். தாராளமா பண்ணிடலாமே. டேய், எதுக்குடா அதெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், விடு. இதானே முக்கியம். இதுக்காக தான் இவ்வளவு நேரம் இந்த கல்யாணம் நின்றுட்டு இருக்கு. கண்டிப்பா அது பண்ணியே ஆகணும்னு. இல்லைன்னா இங்க இருக்கவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க.